மாணவர்களே, சென்ற அமர்வில் கடன் பத்திரத்தினுடைய இயல்புகள் பார்த்தோம். நாம் இப்போ பார்க்க இருக்கிறது கடன் பத்திரங்களினுடைய வகைகள். கடன் பத்திரங்களினுடைய வகைகள் யாவை? கடன் பத்திரங்களை ஒரு 4 அடிப்படையில் நம்ம வகைப்படுத்தலாம். மாற்றுதல் அடிப்படையில், பிணைய அடிப்படையில், மீட்பு அடிப்படையில், பதிவு செய்தல் அடிப்படையில் ஒரு 4 வகைப்படுத்தலாம். மாற்றுதல் அடிப்படையில் மாற்ற இயலாத கடனீட்டு பத்திரம், அதே மாதிரி பகுதி மாற்றத்தக்க கடன் பத்திரம், முற்றிலும் மாற்றத்தக்க கடன் பத்திரம், தேர்வின்படி மாற்றத்தக்க கடன் பத்திரம், இப்படி ஒரு 4 வகையாக பிரிக்கலாம். மாற்றுதல் அடிப்படையில் மாற்ற இயலாத கடன் பத்திரம், இதை பங்குகளாக மாற்ற முடியாது. என்றைக்குமே இது கடன் பத்திரம் தான், வட்டி பெறுவதற்கான அந்தஸ்து தான் இருக்கும், உரிமை தான் இருக்கும். இவங்க கடனீந்தோர்களாகவே கருதப்படுவார்கள். இதை பங்குகளாக மாற்ற முடியாது, சாதாரண பங்குகளாக மாற்ற முடியாது. அதனால தான் மாற்ற இயலாத கடன் பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். பகுதி மாற்றத்தக்க கடன் பத்திரம், கடன் பத்திரங்களில் ஒரு பகுதியை எதிர்காலத்தில் சாதாரண பங்குகளாக மாற்றி தரப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை இந்த நிறுவனம் கொடுத்துருக்கும். அதனால தான் இதை பகுதி மாற்றத்தக்க கடன் பத்திரம்னு சொல்கிறோம். இவங்க கடன் பத்திரதாரர் கடனைந்தோருங்கிற அந்தஸ்திலிருந்து அந்த பகுதி அளவிற்கு மட்டும் பங்குதாரர் அல்லது உறுப்பினருங்கிற அந்தஸ்துக்கு மாறிக்கிறாங்க. அவங்களுக்கு பங்காதாயம், ஒரு பகுதிக்கு பங்காதாயம் வழங்கப்படும். முற்றிலும் மாற்றத்தக்க கடன் பத்திரங்கள் எல்லாத்தையுமே நேர்மை பங்குகளாக, முழுவதுமே நேர்மை பங்குகளாக மாற்றப்படும். இந்த கம்பெனி கடன் பத்திரங்களை வெளியீடு செய்யும் போதே அந்த அறிவிப்பை கொடுத்துருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் முடிஞ்சோன்னா அந்த கடன் பத்திரங்கள் அனைத்துமே பங்குகளாக மாற்றி தரப்படும்னு அறிவிச்சிருந்தாங்கன்னா அந்த வகை கடன் பத்திரங்களுக்கு பேர் முற்றிலும் மாற்றத்தக்க கடன் பத்திரங்கள். தேர்வின்படி மாற்றத்தக்க கடன் பத்திரங்கள், அதாவது தேர்வின்படி இந்த கடன் பத்திரங்கள் சாதாரண பங்குகளாக மாற்றப்படும். நிறுவனம் என்ன முடிவு செய்யுதோ அந்த விலையில் வெளியிடும் போதே அதை குறிப்பிட்டக்கூடிய அந்த குறிப்பிட்டிருக்கின்ற அந்த உடன்பாட்டின் விலையிலேயே மாற்றப்படும். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மட்டும் மாற்றி தருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி தேர்வின் அடிப்படையில் மாற்றத்தக்க கடன் பத்திரங்களாக இருக்கலாம். அடுத்து பிணைய அடிப்படையில் கடன் பத்திரங்கள்ங்கிறது 2 வகைப்படும். பிணையம் தரப்பட்ட கடனீட்டு பத்திரம், பிணையம் தரப்படாத கடன் பத்திரம். நிறுவனத்தோட சொத்துக்கள் அங்கே பிணையமாக்கப்பட்டு அடமானமாக்கப்பட்டு இந்த கடன் பத்திரங்கள் வெளியீடு செய்யப்பட்டால் அது பிணைய கடனீட்டு பத்திரம். நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் பிணையமாக்கப்படாமல் அந்த கடன் பத்திரங்கள் வெளியீடு செய்யப்பட்டிருந்தால் அது பிணையமற்ற கடனீட்டு பத்திரம். மீட்பு அடிப்படையில் கடன் பத்திரங்களை வகைப்படுத்தலாம். மீட்கக்கூடிய கடனீட்டு பத்திரம், மீட்க இயலாத கடன் பத்திரம். மீட்கக்கூடிய கடன் பத்திரம், ஒரு குறிப்பிட்ட தேதியில் அந்த பத்திரங்கள் மீட்கப்படும். ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சோடனே அந்த கடன் பத்திரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு வாங்கின கடனை கம்பெனி திரும்ப கொடுத்துரும். அந்த வகை பத்திரம் மீட்கக்கூடிய கடன் பத்திரம். மீட்க இயலா கடன் பத்திரம் பொதுவாக இதை யாரும் விரும்புறதில்லை. அதனால் நிறுவன சட்டத்திலேயே இதை தடை செய்திருக்கிறாங்க. இப்போ கம்பெனி பொதுவாக எந்த கம்பெனியும் மீட்க இயலாத கடன் பத்திரங்களை வெளியீடு செய்வது கிடையாது. மீட்க இயலா கடனீட்டு பத்திரங்கிறது என்னென்னா, கம்பெனி கலைக்கிறப்ப தான் அந்த பணத்தை, கடன் தொகையை திரும்ப தருவாங்க. மற்றபடி எப்போதுமே அந்த கடன் தொகையை தருவது கிடையாது, வட்டி கொடுப்பாங்க. அதனால் இது மீட்க இயலா கடன் பத்திரம். பதிவின் அடிப்படையில் கடன் பத்திரத்தை 2 வகையாக பிரிக்கலாம். பதிவு செய்யப்பட்ட கடன் பத்திரம், கொணர்பவர் கடனீட்டு பத்திரம். பதிவு செய்யப்பட்ட கடன் பத்திரம்னா கடன் பத்திரதாரர் பதிவேடுன்னு ஒன்று இருக்கும். எப்படி பங்குதாரர்களுக்கு ஒரு பதிவேடு இருக்கோ அதே மாதிரி கடன் பத்திரதாரர்களுக்கு ஒரு பதிவேடு, ரிஜிஸ்டர் தனியாக கம்பெனியில் பதிவு அலுவலகத்தில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ரிஜிஸ்டரில் எவ்வளவு கம்பெனி யார்கிட்ட இருந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு, அந்த தகவல்கள், அந்த கடன் கொடுத்தவங்களோட பேர், முகவரி, இதெல்லாம் இந்த பத்திரத்தோட எண் இதெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆகவே
இந்த பதிவு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரம்ங்கிறது பாதுகாப்பானது. அந்த பதிவில் உள்ள முகவரிக்கு வட்டி பணமானது அனுப்பி வைக்கப்படும். உரிமையை மாற்றம் செய்வதாக இருந்தால், அந்த கடன் பத்திரத்தை மாற்றம் செய்வதாக இருந்தால் உரிமையை மாற்றி கொடுத்துட்டு அந்த கடன் பத்திரதாரர் பதிவேட்டிலையும் விண்ணப்பித்து உரிமை அந்த மாற்றத்தை பதிவு செய்ய வேண்டும். எனவே இது பாதுகாப்பானது. அடுத்து கொணர்பவர் கடன் பத்திரம். இது பதிவு செய்யப்படாத கடன் பத்திரம்னு சொல்லுவோம். எந்த பதிவேடும் கிடையாது. இதுக்கு யார் வச்சிருக்கிறாரோ அவரே அதனுடைய உரிமையாளராக, அவர் கடனீந்தோராக, கம்பெனிக்கு கடன் கொடுத்தவராக கருதப்படுவார். இதை சாதாரணமாக இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவர் தான் அதனுடைய உரிமையாளர். அதனால் இதை எளிதாக பிறருக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கொணர்பவர் கடனீட்டு பத்திரத்திற்கு இருக்கிறது. நன்றி மாணவர்களே.